ஹாய், இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் எல்இடி பல்பை தான் பிரித்து எப்படி சர்க்யூட்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இது 9 வாட்ஸ் எல்இடி பல்பு, 75 வாட்ஸ் குண்டு பல்புக்கு நிகரான வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் டைம் 25,000 மணி நேரம். எம்ஆர்பி ப்ரைஸ் 145 ரூபா போட்டிருக்காங்க. 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். நாம் அமேசானில் வாங்கும்போது இதோட விலை 80 ரூபா. இதோட வெளிச்சம் 990 லூமென்ஸ். இன்பில்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓவர்லோடு, 85% எனர்ஜி சேவிங், வைடு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். 100 வாட்லேருந்து 300 வோல்ட் ஏசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்பை அமெரிக்காவில் கொண்டு போய் போட்டாலும் வேலை செய்யும், இந்தியாவில் போட்டாலும் வேலை செய்யும். கலர் பாருங்க, ஒயிட் கலரு, 6500K. இந்த வேல்யூ வந்து கூல் டே லைட், அதாவது ஒயிட்டான வெளிச்சத்தை குறிக்கிறது. அதே கம்மியான வேல்யூ வந்தால் அந்த லைட்டு கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், குண்டு பல்ப் மாதிரி. பல்பை பேக்கிங்லேருந்து பிரிச்சிடலாம். பாருங்க, பல்பு இந்த மாதிரி வந்திருக்கு. இதுலேயும் அந்த பேக்கிங்கில் கொடுத்த டேட்டாவே தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, கப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்இடி பல்பு மாட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளோ வெளிச்சம் இருக்கு. நம்ம பல்பை மாட்டலாம். போட்டாச்சு. பக்காவான வெளிச்சமா இருக்குது, பிரைட்டா. மேலே இருக்கிற இந்த டாப்பை ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப டைட்டா இருக்குது பாருங்க, நல்லா அழுத்தி எடுத்துட்டேன். மொத்தம் 9 எல்இடி பீஸ் இருக்குது. ஒவ்வொரு பீஸ்குள்ளேயும் 3 எல்இடி இருக்குது உள்ள. எல்லாம் ஒயிட் எல்இடி தான். இன்புட்டா எத்தனை வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரை நம்ம டிசி வோல்டேஜ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 200 இந்த செட்டிங் வச்சுக்கலாம். பாருங்க, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயும் வச்சுக்கிட்டேன். இப்போ சுவிட்சை போடலாம். போடுறேன். பாருங்க, இன்புட்டா 80 வோல்ட் வருது. இதில் இருக்கிற எல்லா எல்இடியும் தொடர்ச்சியாக கனெக்ட் ஆகிருக்குது, ஒன்று பின்னாடி ஒன்றா. இன்புட்டா 80 வோல்ட் வருது. மொத்தம் 9 பீஸ் எல்இடி. ஆனால் இந்த ஒரு பீஸுக்குள்ளேயே 3 எல்இடி இருக்கும். அதை நான் போடவே இல்லை. ஒரு பீஸு எவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதாவது மொத்தம் 3 எல்இடி இருக்கும் உள்ள. லைட் ஆன் பண்ணிடலாம். ஒரு பீஸு 8.9 வோல்ட் யூஸ் பண்ணுது கிட்டத்தட்ட. இதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸும் கிட்டத்தட்ட 9 வோல்ட்டுக்கு பக்கமாக யூஸ் பண்ணுது. ஒரு பீஸில் 3 எல்இடி இருக்குது. ஒரு ஒயிட் எல்இடி சாதாரணமாக 3 வோல்ட்டை யூஸ் பண்ணோம் எப்பவுமே. அதே மாதிரி தான் இதுலேயுமே. இந்த ஒரு பீஸுக்குள்ளேயே 3 சின்ன எல்இடி இருக்குது. அதனால 3 9, ஒரு பீஸ் 9 வோல்ட்டை யூஸ் பண்ணுது. ஒரு பீஸ் 9 வோல்ட்னா மொத்தம் 9 பீஸ் இருக்குது. 9 பெருக்கல் 9 81. இதில் இன்புட்டாக வர வோல்டேஜும் 80 வோல்ட்டு. ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டிடலாம். அடியில் பாருங்கள், தெர்மல் பேஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஹீட்டை நல்லா கட்டுறதுக்காக. இந்த ஹீட் சிங்கை கழட்டுறது தான் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ஸு. அதுக்கு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, இந்த இடத்துல அழுத்தி ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறம் இப்படி தூக்குனிங்கன்னா வந்துடுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், அடியில் இருக்கிற மதர் போர்டு பாருங்கள். இது வந்து அடியில் இதோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த மதர் போர்டை பத்திரமா எடுக்கிறதுக்கு அடியில் சால்ட்ரிங் வச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். இந்த சூட்டுக்கோலை வச்சுக்கிட்டு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். அப்படிதான் ரிமூவ் ஆகும். ஓகே, 2 பக்கமும் வந்துடுச்சு. சக்ஸஸ். 2 ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, 82 ஓம். மதர் போர்ட்லேயோ எல்இடி ஸ்ட்ரிப்லேயோ ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சுன்னா அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கெப்பாசிட்டரு, இண்டக்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்கே. அது எலக்ட்ரோமேட்டிக் நாய்ஸு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக. அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து, அடுத்ததாக நமக்கு ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. டிசியாக மாற்றினதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ண ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது 2 வேரிஸ்டரு, இடி மின்னல் அந்த டைம்லலாம் பாதுகாக்கிறதுக்கு இது உதவும்.
அடுத்தது 8 கால் ஐசி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டரு, அடுத்து இது டிரான்ஸ்ஃபார்மராக என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு பின்னு, இது ஒரு பின்னு, 2 பின்னு தான் இருக்குது. அதனால் இது ஒரு இண்டக்டர் தான். இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. இது ஒரு பக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் தான். சரி, இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குதுன்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் மொத்த சர்க்கியூட்டுமே. முதல்ல ஏசி வோல்டேஜ் இன்புட்டில் 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அது அடுத்து ஒரு கெப்பாசிட்டரு, இண்டக்டரு, மறுபடியும் ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு, டிசியை மாற்றுறதுக்கு. டிசியை மாற்றினதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டரு, அதாவது அந்த டிசியை ஸ்மூத் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த 8 பின் ஐசி, அதிலேருந்து ஒரு பின்னு இந்த இண்டக்டருக்கு போகுது. இண்டக்டர்லேருந்து கெப்பாசிட்டருக்கு போயிட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருது. இந்த ஐசியிலேருந்து ஸ்விட்சிங் சிக்னல்ஸ் வரும், அதாவது ஆன் ஆஃப் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆன் ஆகும்போது இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். அதே சமயம் இங்கே இருக்கிற எல்இடிக்கெல்லாம் போயிட்டு நம்ம இண்டக்டருமே சார்ஜ் ஆகும். அதே இது ஆஃப் ஆகும்போதே முதல்ல கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும். அதோட வோல்டேஜ் குறைஞ்ச உடனே இண்டக்டரில் சேவ் ஆகிருக்கிற எனர்ஜியும் அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும். அது இப்படி வந்து தான் டிஸ்சார்ஜ் ஆகும். உள்ளே அந்த மாதிரி ஐசியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை தொட்டுட்டோம்னா நமக்கு ஷாக் அடிக்கும் ஆஃப் பண்ணியிருக்கும் போது. அதனால் அது டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கெப்பாசிட்டரு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிக்க. இந்த ஃபில்ட்ரு 100 வோல்ட்டு 47 மைக்ரோஃபேரட்டு. இந்த சர்க்கியூட் வழியே எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கால்குலேட் பண்ண இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இது. பாருங்கள், இந்த ஒரு எல்இடி உத்து பார்த்தீங்கன்னாவே உள்ள 3 சின்ன எல்இடி இருக்கிறது தெரியும். இதை நல்லா பொறுமையாக அந்த கேப்பில் விட்டுட்டு சால்ட்ரிங் வச்சுக்காங்க. அந்த கம்பி வெளியே தெரியாமல் வச்சு நல்லா மடக்கி விட்டு சால்ட்ரிங் வச்சுருங்க. பாருங்கள், ஃபுல் பாடியுமே அலுமினியம் தான். சரி, இன்புட்டாக எவ்வளோ கரண்ட் வருதுன்னு பார்க்க அது ஒரு ஒயர் கட் பண்ணிட்டு மல்டிமீட்டர் ஆம்பியர் செட்டிங்கில் வச்சு கரண்ட் அளக்கலாம். பாருங்கள், இன்புட்டாக 95 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த எல்இடி பல்புக்கு இன்புட் வோல்டேஜ் 80, கரண்ட்டு 95 மில்லி ஆம்பியர். அப்போனா பவரு வோல்டேஜும் கரண்ட்டையும் பெருக்குனா கிடைக்கும் 7.6 வாட்ஸ் பவரை இந்த எல்இடி பல்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. மீதி இருக்கிற 1.5 வாட்ஸ் பவர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மதர் போர்டில் ஹீட்டாக வெளியேற்றப்படும். ஏன்னா அது ஒரு பக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட்டு தான். அதோட எஃபிஷியன்சி 70% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்ம வீடியோவோட தரத்தையும் மேம்படுத்த முடியும். நன்றி.